கரண்ட் போயிடுச்சோ? தண்ணிய குடிச்ச உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ துர்கா கொடுத்த தண்ணி விஷமா மாறிடுச்சா? அந்த தண்ணிய குடிச்ச மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு இவளை எழுப்பி கேட்டா தெரியும். காவேரி. என்னங்க எந்திரிச்சிங்களா? இப்பதான். எனக்கு என்ன ஆச்சு? நான் குடிச்ச தண்ணி விஷமா மாறிடுச்சா? ஐயோ இல்லங்க, பயத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஓஹோ சரி. துர்கா கையால நீங்க எல்லாரும் தானே தண்ணி வாங்கி குடிச்சீங்க. உங்க யாருக்குமே எதுவுமே ஆகலையா? இல்லங்க, எங்களுக்குலாம் எதுவுமே ஆகல. எதுவும் ஆகலையா? துர்காவுக்கு கெடுதல் நினைச்சாலே அந்த தண்ணி விஷமா மாறிடுன்னு கௌரி சொன்னா தானே? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவளை கொன்னு குளத்துல தூக்கி போட்டீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும்ல. எதுவும் ஆகலன்னா அப்புறம் எதுக்கு இந்த டிராமாலாம்? இல்லங்க, இதெல்லாம் அந்த துர்காவோட வேலைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி கூட பேய் மாதிரி வந்து என்னையும் அக்காவையும் அலற விட்டால, அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். சரி, இன்னும் கௌரி இங்கதான் இருக்கலா? இல்ல, அவ ஊருக்கு போயிட்டா. ஐயோ அவளை விடுங்க. நீங்க எதுவும் சாப்பிடாமலே இருக்கீங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு பசிக்கல, நீ தூங்கு. சரிங்க. என்னங்க என்னங்க என்னடி? எதுக்குங்க இப்படி அணத்துறீங்க? பயப்படாம நிம்மதியா தூங்குங்க. எத நான் அனுத்துறேனா? ஏய், நான் பாட்டுக்கு அமைதியா தானே படுத்திருக்கேன். என்ன போய் சொல்ற? பேசாம படுத்திருந்தீங்களா? அப்போ எங்க இருந்து அந்த சத்தம் வருது? என்னடி சத்தம்? ஏய் வீணா, அனத்தம்மா தூங்க மாட்டா? ஏய் வீணா, ஏய் ஏய் ஏந்திரி. இன்னைக்கு போற என்ன வெட்டி முறிச்சன்னு இப்படி அனுத்துற? என் தூக்கமே போய் தொலைஞ்சிருச்சு. ஏங்க இப்ப எதுக்கு என்ன எழுப்புனீங்க? என்னங்க என்ன எழுப்பி விட்டு அங்க பாத்துட்டு இருக்கீங்க?